நிச்சயமாக பானு. தமிழ்நாட்டில் வந்து அரசு தொடக்கப் பள்ளிகளில் வந்து கடந்த 15ஆம் தேதி 9ஆம் மாதம் 15ஆம் தேதி வந்து முதல்வர் அவர்களின் காலை உணவு திட்டம் முதற்கட்டமாக துவங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து காலை உணவு திட்டத்தை வந்து இன்று வந்து காலை கீழச்சேரி திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் உள்ள பள்ளியில் வந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்தார். பின்னர் வந்து அவர் வந்து திருவள்ளூர் மாவட்ட சுற்று வட்டார மக்கள் பயன்பெறும் வகையில், அதுவும் முக்கியமாக மகளிர் பயன்பெறும் வகையில் மப்பேடு கூட்டு சாலையில் சுமார் 3,81,00,000 ரூபாய் மதிப்பில் 8 புறநகர் பேருந்துகளும் 2 நகர பேருந்துகள் என 10 பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்துள்ளார். குறிப்பாக வந்து இது வந்து பேருந்துகளில் மகளிர் வந்து பயன்பெற வேண்டும் எனவும் அவர்களுக்கு சென்று வர எந்த ஒரு பாகுபாடு இதுவும் இல்லாமல் சென்று வருவதற்காக இந்த பேருந்தை துவக்கி வைக்கிறதாக தெரிவித்தார். அதே போன்று அவர் வந்து இந்த காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்து பின்னர் பேசிய அவர் வந்து சென்னையில் ஒரு பள்ளியில் வந்து தான் சென்ற போது குழந்தை ஒன்று பசியின் கொடுமையால் தவித்ததாகவும் அதனை கண்டு இந்த காலை உணவு திட்டத்தை வந்து உருவாக்கி உள்ளதாகவும், குறிப்பாக மாணவர்கள் வந்து கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும், கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து, அந்த சொத்தை வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றாக வேண்டும், மாணவ சமுதாயமே படியுங்கள் படியுங்கள், நீங்கள் படித்தால் நீங்கள் உயர படியுங்கள், நீங்கள் உயர வீடு உயரும், வீடு உயர நாடு உயரும் என இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பின்னர் வந்து இந்த பேருந்து சேவையை வந்து முதலமைச்சர் துவக்கி வைத்துள்ளார். அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் பானு.